வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ஐஸ்வர்யா லட்சுமி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க இப்ப தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களோட இவங்களோட கரியரை மாயா நதி அப்படின்ற படத்தின் மூலம் தான் இவங்கள அதிகமா வெளியே தெரிஞ்சாங்க. இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, திருவனந்தபுரம். இவங்க எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. அப்பயும் இவங்களுக்கு ஆக்டர் அப்படியே நடிகையாக வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க மாடல் துறையில இருந்து தான் சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. சினிமா துறையில இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது மாயாநதி. அப்புறமேட்டுக்கு கட்டா குஸ்தி படத்துலையும் ரசிகர்களுக்கு கவர்ச்சி அள்ளி தந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக கட்டா குஸ்தி 2வும் வந்திருக்கு. அதுலேயும் ரசிகர்களுக்கு விருந்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதில் அந்த குஸ்தி பண்ணுறவங்கலாம் பாருங்க, வேற லெவலில் கவர்ச்சி அள்ளி தந்திருப்பாங்க. அப்போதான் இந்த 1ல் கூட அவ்வளோ கவர்ச்சி இல்லை, 2ல் தான் கவர்ச்சி அள்ளி தந்திருக்காங்க. இவங்க ரசிகர்களுக்கு விருந்தே வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து பொன்னியின் செல்வம் படத்துல பூங்குழலி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுல ஃபுல்லா அரகுற ட்ரெஸ் தான் ரசிகர்களுக்கு கவர்ந்து இழுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பொன்னியின் செல்வம் 1லையும் சரி 2லையும் சரி பூங்குழலி கேரக்டர் தான் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்ச கேரக்டர். ரசிகர்களுக்கு கவர்ச்சி அள்ளி தந்திருக்காங்க. இவங்கள உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். இவங்கள எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. உங்கள் குரூப்பில் ஐஸ்வர்யா லட்சுமி பிடிச்சவங்க யாராவது இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். நீங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணனால அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? இங்க பாருங்க, வேற லெவல்ல இந்த மாங்காயை பாருங்க, செம்மையா இருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்கள அதிகமா வெளியே தெரிஞ்ச படம்னா கட்டா குஸ்தி தான். அந்த குஸ்தி தாங்க வேற லெவலு. ஆனா கிளைமேக்ஸை சீக்கிரமா முடிச்ச மாதிரி முடிச்சிடுறாங்க. நான் மூவிக்கு ரிவ்யூ கொடுக்கல, அதில் எப்படி நடிச்சிருக்காங்க வேற லெவலில் இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ரசிகர்களுக்கு கவர்ச்சி அள்ளி தந்திருப்பாங்க. உங்களுக்கு சரி, இவங்க படம் நடித்ததுலேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். இவங்க லியோ படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. விஜய்க்கு தங்கையா, அதுலேயும் ஒரு பாட் சீனில் வரும். அதுலேயும் ரசிகர்களுக்கு கவர்ச்சி அள்ளி தந்திருப்பாங்க. அப்போ யாரா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும், வேணும்னா பார்த்துட்டாங்க. அவ்வளோ அழகு. அங்கே பாருங்க, இந்த மாங்காய்க்கு சென்டரில் 2 மாங்காயும் வேற லெவலில், அந்த பிக்சரு வேற லெவலில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கே பாருங்க, மஜாவாக இருக்காங்க. இவங்கள உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம்.